ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை துவையல் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்குறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் உளுந்து போட்டு செவக்க வறுத்துக்கணும். அது நல்லா செவந்து வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும். இந்த கருவேப்பிலை தொகையில் வந்து நம்ம எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம்னா, இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணலாம், சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணலாம், கஞ்சிக்கு யூஸ் பண்ணலாம், நொய் கஞ்சிக்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து நல்லா வறுத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கடுத்து தேவையான அளவு பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். பெருங்காயத்தூள் போட்டதுக்கப்புறம் இஞ்சி ஒரு துண்டு அதை போடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி போடணும். அதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகா, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அந்த உளுந்தோடையே சேர்த்து வதக்கிக்கணும். இப்போ பாருங்கள், உளுந்து நல்லா செவந்து வந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கடுத்து என்ன பண்ணோம்னாக்கா, நம்ம கருவேப்பிலையே போடணும். நான் வந்து கொஞ்சமான குவான்டிட்டியில் தான் பண்ணுறேன்றதால ஒரு காஞ்ச மிளகா போடுறேன். நிறைய குவான்டிட்டி பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் 2 இல்லை 3 போட்டுக்கலாம், காரத்துக்கு ஏற்றாப்புல. இது நல்லா வதக்கிட்டு கடைசியாக என்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேங்காய் கொஞ்சமாக போடணும். சட்னிக்கு போடுற மாதிரி நிறைய போடாமல், துவையலுக்குன்றதால ஒரு 2 பத்தை தேங்காய் போட்டால் போதும். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். ஏன் தேங்காய் இதில் போட்டு வதக்குறோம் அப்படின்னா, பச்சையாக போட்டோம்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா, ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து திரும்பவும் எண்ணெய் ஊற்றி அந்த துவையலை எடுத்து பேனில் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கிறேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது அந்த எண்ணெயோடு சேர்ந்து சுருண்டு வரும். இது ஈவினிங் வரைக்கும் நல்லாயிருக்கும். காலையில் பண்ணால் ஈவினிங் வரைக்கும். அதுவே நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் பிரட்டி எடுக்கல அப்படின்னாக்கா, இந்த துவையல் சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதில் நம்ம தேங்காய் போட்டிருக்கோம். ஈவன் நம்ம வந்து தேங்காய் வந்து எண்ணெயில் வதக்கியிருக்கோம். இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணணும், கடைசியாக துவையல் ஆற வச்சு அரைச்சி கடைசியில் இதை வந்து வதக்கிக்கணும். இப்போது துவையல் ரெடி.